நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் எப்பயுமே ஒரு விடயம் ஒன்று சொல்லுவாங்க. அந்த குட்டி கதை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதில் அவர் சொன்ன ஒரு கதை எப்பயுமே எல்லாரோட மைண்ட்ல இருந்துச்சுன்னா, இன்னைக்கு சபேசன் அவர்கள் பண்ணதை போல, ஜனனி அவர்கள் பண்ணதை போல எல்லாராலையும் சாதிக்க முடியும் அப்படின்றதுதான். அது என்ன கதை, அது என்ன இது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி. அதே நேரத்தில் ஜனனி அவர்கள் தான் முதலாவது இலங்கை பெண், முதலாவது ஜாழ்ப்பாண பெண். கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்கள் வீட்டை போய் அவங்க பண்ண ஒரு விடயம் ஒன்று. சரி, அது என்ன அப்படின்றது. அடுத்தது பிரியங்கா மேம் அவர்கள் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு சகோதரிக்கு பண்ண ஒரு விடயம். இதை பற்றி நம்ம டனிஸ் வியூனுடைய முதலாவது சேனல்ல நம்ம சொல்லியிருப்போம். இதில் சொல்லல, அதனால திரும்ப அதை நம்ம சொல்றோம். சரிங்களா? அதுக்கு காரணம் இருக்கு. அடுத்தது நம்மளுடைய தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய கூலி பட ட்ரெய்லர் வேற மாதிரி இருக்கு. அதை என்னோட கருத்து. சரிங்களா? இந்த விடயங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சபேசன் அவர்கள் விடயத்திலிருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. முடிஞ்ச வீடியோவை லைக் பண்ணுங்க. ஓகே, முதலாவது விடயம் சபேசன். இலங்கை அம்பாறை அப்படின்ற ஒரு இடம். அதுல பிறந்த ஒரு இளைஞர், சாதிக்க துடிச்சு கொண்டிருந்தவர். எனக்கு சபேசன் அவர்களை பார்க்கக்குள்ள இந்த ஃபர்ஸ்ட் டைம் சரிகமப்பா இலங்கையில ஜாழ்ப்பாணத்துல அந்த ஒரு ஆடிஷன் நடிக்கக்குள்ள ஒரு 70 வயசு பாட்டி சொல்லியிருப்பாங்க ஒரு விடயம். எனக்கு இள வயசுல இப்படியான சான்சஸ் கிடைக்கல, கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களும் அமையல. 2010க்கு அப்புறம் தான் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடிஞ்சது. அதற்கப்புறம் தான் நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். நிறைய விடயங்கள் வருது. ஸோ அப்ப எனக்கு இந்த வாய்ப்பு வரைக்குள்ள என்னோட வயசை பத்தி நான் கவலைப்படல. ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, என்னோட திறமையை நம்ம காமிப்போம். அதுவும் இளையவர்களோட போட்டி போடுறது எனக்கு இன்னும் ஒரு புத்துணர்ச்சியை தருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி பல பேர் வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க. எத்தனை வயசானவரும் பரவாயில்ல, என்னோட திறமையை காமிக்க முடியலை அப்படின்னு. அதுதான் அந்த பாட்டியோட அந்த வாய்ஸ்ல பார்க்க முடிஞ்சுது. அப்படி இருக்கக்குள்ள சபேசன் அவர்கள் ஒரு பட்டதாரி. 5 வருஷம் அவருடைய ஸ்பீச்சிலேயே தெரிஞ்சது எவ்வளவு கஷ்டங்கள், அவமானங்கள் அந்த இளைஞர் சந்தித்தார். ஆனாலும் அந்த வெறி, அந்த நம்பிக்கை இருந்தது. அப்ப அவர் ஃபர்ஸ்ட் சரிகமப்பா சீசன் 5 ஜீ தமிழ் மேடையில பேசக்குள்ள அந்த ஒரு எச்ச பிறவிகள் இருக்குல்ல, இந்த ஜாழ்ப்பாணத்துல பிறந்து இப்ப வெளிநாட்டில் இருக்க சில யூடியூபர்ஸ், ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த சில யூடியூபர்ஸ் மற்றும் ஜாழ்ப்பாணத்துல வெளிநாட்டில் இருந்து போட்டு குடிச்சு போட்டு இருக்கிற சிலர்கள் போடுற எலும்பு துண்டுக்கு கவு ஆசைப்படுற சில யூடியூபர்ஸ் சபேசன் அவர்களை பற்றி தவறாக ஒரு சம்பந்தமே இல்லாம மானத்தை விற்கிறாங்க, கண்ணீரை வச்சு வியாபாரம் பண்றாங்கன்னு என்னடா பேசுறீங்கன்ற அளவுக்கு ஒரு விடயம் பண்ணார்கள். அந்த ஏழை பொண்ணு சினேகா அவர்களுடைய வாழ்க்கையை கெடுத்தார்கள். அந்த கெடுத்த பிறவியெல்லாம் என்னன்னு நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியல. அதை பெத்ததுகள் அவமானப்படணும். இப்படி பிறவிகளை பெத்ததுக்கு அப்படியே ஒரு கேவலமான விடயத்தை இலங்கையில ஜாழ்ப்பாண யூடியூபர்ஸ், ஜாழ்ப்பாணத்துல பிறந்து சிலது வெளிநாட்டுல இருக்கு, சிலது ஜாழ்ப்பாணம் இருக்கிறது பண்ணிச்சு. மனசாட்சி இல்லாம வெளிநாட்டுல இருக்கிற சில குடியாரங்க போடுற எலும்பு துண்டுக்கும் வியூவுக்கும் ஆசைப்பட்டு ஒரு கேவலமான விடயத்தை பண்ணார்கள். சரிங்களா? இது மன்னிக்க முடியாத ஒரு விடயம். அந்த சினேகான்றவங்க இந்த ஒரு மன அழுத்தம் காரணமா ஷோ விட்டு போயிட்டாங்க. அப்ப இந்த ஏழை பெண்ணோட வாழ்க்கையை அதில் அழிச்சது மறக்கவே முடியாது. ஸோ அப்படி இருக்கக்குள்ள சபேசன் அவர்களை பற்றி நிறைய விடயங்கள். ஆனா அந்த இளைஞர் இன்னைக்கு சரண் அவர்கள் போன எபிசோட்ல எஸ்பிபி சார் அவர்களுடைய மகன் சரண் அவர்கள் வாழ்த்தினாரு, நீங்க பாடின பாடல் ஒரிஜினல் சிங்கரை விட நீங்க நல்லா பண்ணீங்க அப்படின்னு. எவ்வளவு பெரிய ஒரு இது. அப்ப இந்த வாரம் என்னன்னா, அவரை பெத்தவங்க சபேசன் அவர்களுடைய அம்மா அவர்கள் அந்த மேடைக்கு கொண்டு வராங்க. இதெல்லாமே குறைக்கிற அந்த வாய்களுக்கு தெரியாது, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசம் என்ன. அதுகள் எலும்பு துண்டுக்கும் அடுத்தவனை பத்தி பேசி வியூ எடுத்து தின்னவும் அதுகளோட குடும்பத்துக்கு ஆடைகள் கொடுக்கவும் தான் அதுகளால முடியும். சிலது பேரை வச்சு போட்டு 1 லட்சம் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் எடுத்தாலும் அதுகள் பண்ற தொழில் இந்த காசுக்கு படுகிற பொம்பளைகளை விட கேவலமான தொழில் தான் அந்த நபர்கள். சினேகாவை பத்தி பேசினதுகளும் சரி, சபேசன் அவர்களை பத்தி பேசினதுகளும் சரி, இவங்களை பற்றி ஒரு கதையை கட்டி ஒரு உணர்ச்சியை தூண்டி அதன் மூலம் வியூ எடுத்து திண்டதுகளும் சரி பண்ற தொழில். அதுகளோட உருவம் எப்படி இருக்குன்னா, காசுக்கு போறவர்களை விட கேவலமான தொழில் தான் அதுகள் பண்ணி கொண்டிருக்கு. அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு செருப்படி எப்படி கொடுக்கணும்னா,
சபேசன் அவர்கள் பண்றாரு. அவருடைய பாடல், அவருடைய குரல், அதை வந்து உலகமே பாராட்டுச்சு. பல கலைஞர்கள் வந்து சபேசனை வந்து புக் பண்ண ரெடியா இருக்காங்க. அந்த அளவுக்கு போன வருடம் கில்மிசா எப்படி அசத்தினாங்களோ அதே போல சபேசன் வின் பண்ண தகுதியான நபர் அப்படின்ற ஒரு பேர்ல இப்ப போய்கொண்டிருக்காரு. அதுவும் பல நட்சத்திரங்களோட மகள்கள் அவங்களோட எல்லாம் போட்டி இப்ப இந்த பேர் எடுத்தது. அதுவும் இப்படி மன அழுத்தம், குள்ள நரிகள், முதுகுல குத்துற கூட்டம், பொறாமப்படுற கூட்டம், சக ஊர்ல இருந்தே சக நாள்ல இருந்தே பொறாமப்படுற கூட்டம், அதெல்லாம் தாண்டி இந்த இளைஞர் வந்து பண்ற சாதனை ஹேட்ஸ் ஆஃப் சபேசன். சரிங்களா? ஸோ இது எதை காமிக்குது அப்படின்னா, நம்மளுடைய தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, 3 தவளை வந்து ஒரு பெரிய உயரமான மலையை ஏறுது. அப்போ ஆரம்பிச்சுட்டானுங்க. கீழே இருக்கிறவனுங்கெல்லாம் பாம்பு வருது, கல் வருது, கீழே விழுந்துருவா, கீழே விழுந்தா கால் உடைஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ அதை ஒரு தவளை கேட்டுட்டு அது அப்படி கேட்டோன்னா அது டைவெர்ட் ஆகி கீழே விழுந்தது. 2 போய்கொண்டே இருக்கு. கீழே இருக்கிறதுல கதறிக்கொண்டே இருக்குது. இடி மின்னுது, அது மின்னுது. அதை பார்த்துட்டு ஒரு தவளை வந்து அதுல டைவெர்ட் ஆகி கீழே விழுந்துட்டு, இன்னொரு தவளை வந்து போய்கிட்டே இருக்கு. எதையும் பார்க்கல, அப்படியே ஏறிக்கொண்டிருக்கு. கடைசியில் அது உச்சத்தை அடைஞ்சிட்டு, அப்ப எல்லாருமே அதிசயமா கீழே இருந்து அவ்வளவு கத்துறாங்க, அங்க இடி மின்ற சத்தம் வருது, எப்படி ஏறுன அப்படின்னு. அந்த தவளை வந்து அதுக்கு காது கேட்காது. அதனால இது சொன்னது எதுவுமே கேட்கல. அது பாட்டுட்டு அந்த எய்மை நோக்கி போச்சுது, உயரத்தை அடைஞ்சுது. அதே மாதிரிதான் நம்மள ஒரு பயணத்தை ஆரம்பிக்கக்குள்ள, ஒரு இதை பண்ணைக்குள்ள சில வரி நாய்கள், சொறி நாய்கள், தெரு நாய்கள் குறைக்கும். நம்ம எல்லாம் கண்டுக்காம போய்கிட்டே இருக்கணும். அதை சபேசன் அவர்கள் இந்த சரியோப்பா சீனியர் சீசன் 5ல தலைவர் சொன்ன கதையை நிஜமா பண்ணி கொண்டிருப்பதும், அங்க சில சொறி நாய்கள், வரி நாய்கள், தெரு நாய்கள் அவரை பற்றி அந்த பொய், ஒரு தங்களுக்கு வருமானம் வேண்டும் என்பதற்காக சில விடயங்களை சேர்த்து பேசி கண்ணீரை வியாபாரமாக்குறாங்க. அதை வியாபாரமாக்கின போட்டவர்களுக்கு அவருக்கு கிடைக்கிற பாராட்டுக்கள், அவரை பெத்த தாய்க்கு அந்த மேடையில வச்சு கிடைக்கிற கௌரவங்கள் மூலம் கொடுக்கின்ற செருப்படி சபேசா சிறப்புப்பா. சரிங்களா? ஹேட்ஸ் ஆஃப். இப்படித்தான் இளைஞிகள் இருக்கணும். இப்படி குறைக்கிறவர்களுக்கு உங்களுடைய வெற்றி செருப்படிகளை அமையணும் அப்படி என்பது என்னுடைய ஒரு வாழ்த்து. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜனனி குணசீலன் மேம் அவர்கள். ஸோ முதலாவது இலங்கை பெண், முதலாவது ஜாழ்ப்பாண பெண் கேப்டன் அவர்களுடைய வீட்டை போனது அப்படி என்பது பொதுவாக வந்து இது வந்து சொல்லைக்குள்ள என்னப்பா அவங்களோட வீட்டை போறது அப்படி என்பது, அதாவது அவங்களுக்கு ஒரு இன்விடேஷன் வந்து அவங்களுடைய படம் முதலாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க ஹீரோயினா நடிச்ச படம் தான் உசிரே. அப்போ அந்த படம் வர முதல் கேப்டன் அவர்கள்ட்ட ஒரு பிளஸ்ஸிங் வேணும் அப்படின்ற ரீதியில் அது வந்து அவங்களுடைய வீட்டுக்கு தெரிஞ்சு அவங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட கேப்டன் அவர்களுடைய அந்த படத்துக்கு நேராக அவங்க கும்பிட்டதா இருக்கட்டும். அவங்களோட ஒய்ஃபு, கேப்டனோட ஒய்ஃபு, அவங்களுடைய மகன், அவரும் ஒரு ஆக்டர் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் விஷ் பண்ண விடயம் அப்படி என்பது இப்போ நம்ம சொல்லைக்குள்ள வீட்டை போனாங்க, விஷ் பண்ணாங்க அப்படின்னாலும் கேப்டன் அப்படின்றவர், கேப்டன் விஜயகாந்த் அப்படின்றவர் ஒரு மக்கள் மத்தியில ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்காரு. அப்ப அந்த வீட்டில இருந்து, அதுவும் அவருடைய படத்துக்கு முன்னுக்கு அவரோட வாழ்ந்த நபர்கள் முன்னிலையில அவரை கும்பிட்டதும் சரி, அந்த நபர்கள் இந்த ஜாழ்ப்பாண கதாநாயகி வாழ்த்தினதும் சரி, முக்கியமா இதுக்கு முதல் யாருக்குமே கிடைக்கல. அது ஜனனிக்கு கிடைச்சது சிறப்பம்சம் தான். அதுவும் அந்த பிளஸிங்கின் மூலம் அவங்க கதாநாயகியானது தனித்துவம். இதை வந்து பல பேர் சொல்லல, நம்ம சொல்லிக்கிறோம். உசிரே படம் சிறப்பா போய் கொண்டிருக்கு. அதே போல அவங்களுக்கு நிறைய படங்கள் வர இருக்கு, 10-12 படத்துக்கிட்ட வர இருக்கு. தெலுங்குல கூட ஒரு படம் வர இருக்குன்னு கேள்விப்பட்டேன். எல்லாம் வெற்றி பெற பல ஜனனிகள் ஜாழ்ப்பாணத்திலிருந்து வர வாழ்த்துக்கள். சரி, அடுத்தது வந்து நம்மளுடைய தலைவர், ஒன் அண்ட் ஒன்லி தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய கூலி படம் ட்ரெய்லர் சொல்லவே வேணாம். அடி தூள், பட்டி தொட்டி எல்லாம் அதான் ட்ரெண்டிங்கு. இப்பவே வந்து முதல் 7 நாளுக்கான டிக்கெட் எல்லாமே எடுத்து முடிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ரெக்கார்ட் வைக்குது. ஃபர்ஸ்ட் 1000 கோடி வசூல் பண்ண போற படம் கூலி தான். ட்ரெய்லரை பார்த்தோன்னே தெரிஞ்சுட்டு 50 வருஷம் நம்பர் 1 இருக்கிறாரு. அவருடைய இடத்தை எவனாலையும் பிடிக்க முடியலன்னா சும்மாவா, அதை மீண்டும் நிரூபித்திருக்காரு நம்மளுடைய தலைவர். ஸோ வரித்தனமா வெயிட் பண்றோம் மக்களே கூலி படத்துக்கு. நீங்க எத்தனை பேர் ட்ரெய்லரை பார்த்தீங்க, எப்படி இருந்துச்சு அப்படி என்பதை சொல்லுங்க. ஆகஸ்ட் 14 தலைவரோட தரிசனம், வெயிட்டிங் மக்களே. அடுத்தது நம்மளுடைய பிரியங்கா மேம் அவர்கள் நிறைய உதவிகள் பண்றாங்க. பிரியங்கா மேம் அவர்கள் வந்து நிறைய பேரை படிக்க வச்சு கொண்டிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக இப்போ கடல் தாண்டி அவங்களுடைய ஃபேன்ஸ் கிளப், ஃபேன்ஸ் அப்படின்னு இருக்கிறவங்க, அவங்க மாதம் ஏழைகளுக்கு, படிக்க வசதி இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உதவி பண்ணுறாங்க.
இப்போ இலங்கையிலேருந்து வந்து இந்தியாவில் வந்தவர்கள், அகதிகளாக வந்தவர்கள், இந்தியாவில் தங்கி இருக்கிறவர்கள், கல்யாணம் பண்ணவர்கள், அப்படியான சொந்தங்களோட சில உறவுகள் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கு. அப்போ அப்படி அந்த உறவுகளுக்குள்ள ஒரு பிள்ளைக்கு வந்து படிக்க வசதி இல்லை, தேவை இருக்கு, இது வாங்கணும் அது வாங்கணும்னு சொல்லி பிரியங்கா மேம் அவர்கள் கடந்த 6 மாதமாக அவங்க சைட்ல இருந்து பண வசதிகள் போய்கொண்டிருக்கு. இதை வந்து ஒரு சகோதரி அவர்கள் நம்ம கிட்ட 1 மாசத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஒரு சகோதரியோட உறவினர் ஒருத்தங்க இப்படி நம்ம பிரியங்கா மேம் பற்றி பேசியிருக்கோம், சொல்லியிருந்தாங்க. இதையும் வந்து நீங்கள் அப்டேட்டாக சொல்லுங்க ப்ரோ. உண்மையிலேயே அவங்க பண்ணுற விடயம் மிகப்பெரிய விடயம். பல பேர் விளம்பரத்துக்காக பண்ணுவாங்க, ஆனால் பிரியங்கா மேம் அவர்கள் இப்படி பண்ணுவது சிறப்பு அப்படின்னு. அதை வந்து நம்ம சேனலில், இந்த சேனலில் நிறைய ஜாழ்ப்பாண உறவுகள், புலம்பெயர்ந்த உறவுகள் பார்க்குறீங்க. அப்போ உங்கள் கூட இந்த விடயத்தை பெருமையாக நம்ம சொல்லிக்கிறோம். ஹேட்ஸ் ஆஃப் பிரியங்கா மேம். நன்றி.